ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாசிப்பருப்பு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பாயசம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேன் வந்து அடுப்பில் வச்சிட்டேங்க. ஸோ நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு வெயிட் போட்டாச்சுங்க. நமக்கு வந்து பாசிப்பருப்பு குழைவாக தான் வேணும். ஸோ 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து அரை தேங்காய் மூடி வந்து துருவி வச்சுருக்கேன். நல்லா பெரிய தேங்காய் மூடி வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பால் எடுத்துக்கலாம். இப்போது நான் தேங்காய் வந்து அடித்து எடுக்கிறேன் சொன்னேன் இல்லையா, நான் மிக்சியில் வந்து பாருங்கள், மிக்சியில் வந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் அடிச்சிட்டேன். ஒரு பால் தாங்க நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது பேலன்ஸ் இருக்கிறதையும் இதில் வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து தான் அடித்தேங்க. ஒரு பால் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கெட்டியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம பாசிப்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, 5 விசில் வந்து வந்துடுச்சுங்க. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் விசில் அடங்கணும். அடங்கியதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா குழைவாகவே வெந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு நான் வந்து பாத்திரம் மாற்றிட்டேங்க. பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வெல்லம் சேர்க்கணும். நான் வந்து சரிக்கு சமமாக எடுத்திருக்கேன். எப்படின்னா, நான் 200 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்து 200 கிராம் வெல்லம் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த கட்டியாக இருக்கும், அது கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கலந்து விடணும். நமக்கு வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்வீட் எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்க்குறேன். அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும்.
கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தோம் இல்லையா, கரையிட்டுங்க, பார்க்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டி பாலாக தான் எடுத்து சேர்த்துருக்கேன். இது ஒரு பக்கம் இப்போ இருக்கட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சுங்க, சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் வந்து முழுசாக தட்டி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து பிடிக்காதுங்க, ஸோ அதனால் சேர்க்கலை. இப்போ வந்து கொதி வந்துடுச்சு இல்லையா, நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் பூ ஸோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.